காய்ஸ் அந்த டெஸ்லாவை விற்றுட்டு நான் பிஒய்டி வாங்கியிருக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பிஒய்டியோட குட்டி ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சும்மா சொன்னேன், நான் டெஸ்லா விற்கல. டெஸ்லா நான் வச்சுருந்தது கனடாவில். டெஸ்லா மாடல் 3 வச்சுருக்கேன், இப்போயும் வச்சுருக்கேன். அப்போ இந்த பிஒய்டி எங்கன்னு சொன்னால் இது கனடாவில், நாங்கள் ஸ்ரீலங்காவில் இந்த பிஒய்டி வாங்கியிருக்கேன். பிஒய்டியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மாடல்ஸ் இருக்குது. இது என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒட்டோ 2ங்கிற மாடல். ஒட்டோ 1 பார்த்தீங்கன்னு சொன்னால் கனகாலம் ஸ்ரீலங்காவுக்கு வந்துட்டு இப்போ தான் ஒட்டோ 2 ஸ்ரீலங்காவில் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒட்டோ 2வை நாங்கள் 2 or 3 months முதல் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எங்களோட டிஸ்ட்ரிக்டில் இதுதான் முதலாவது ஒட்டோ 2. நான் ஒரு பெரிய கார் ரிவ்யூவர் இல்லை, இதில் இருக்கிற எனக்கு தெரிஞ்ச ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே நான் சொல்ல போகிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் டெஸ்லாவுக்கு சிமிலராக தான் இருக்குது டிரைவிங் எல்லாம். டிரைவிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல கம்ஃபர்டபுள். நான் அந்த வீடியோட எண்டில் இதில் டிரைவிங் பண்ணுற வீடியோண்ட நான் அட்டாச் பண்ணுறேன். அதே மாதிரி டெஸ்லாவோட பேசிக் ஆட்டோ பைலட் ஃபீச்சருக்கு ஈக்குவலான ஒரு ஃபீச்சர் ஒன்றும் இந்த காரில் இருக்குது. அதே மேலும்னு சொன்னால் நான் ட்ரைவ் பண்ணக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ காரோட பேட்டரி பார்த்தீங்கன்னு சொன்னால் 72% இருக்குது. 271 கிலோமீட்டர் ரேஞ்ச். ஃபுல் 100% சார்ஜுக்கு அரௌண்ட் 410 or 420 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் தரும்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. லைக் 400 சொன்னால் எக்ஸாக்டாக 400 கிலோமீட்டர்ஸ் ஓடாது. லைக் இது ஏசி மற்ற ஃபங்க்ஷனுகளுக்கும் அந்த பேட்டரியிலேருந்து தான் கரண்ட் எடுக்குங்கிறதால லைக் 400 சொன்னால் நான் எனக்கு ஒரு 380 இல்லை 360 கிலோமீட்டர்ஸ் கிட்ட லைக் 1 சார்ஜுக்கு ஃபுல்லாக ட்ரைவ் ஆகும். இதோட விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எடுத்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,35,00,000. ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிட் ரேஞ்சில் இருக்கிற மாடல் உண்டு. பிஒய்டி சேரா அது இதுன்னு சொல்லி இன்னும் நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஹை அண்ட் லக்ஸரி மாடல்ஸ், அதெல்லாம் 2 கோடி 2.5 கோடி எல்லாம் போகுது. அதே மாதிரி ஒட்டோ 1ன்னு சொல்லி இதை விட பேஸ் மாடலும் இருக்குது. அது இதை விட விலை குறைய. ப்ரைஸஸ் எல்லாம் எவ்வளோன்னு தெரியாது, பட் இதோட விலை குறைய. பட் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டீசெண்டான ஒரு மிட் ரேஞ்ச் கார் ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் சார்ஜிங் ப்ளக் தந்திருக்காங்க. ஹோம் சார்ஜர். நீங்கள் வீட்டில் இருக்கிற நார்மல் கரண்ட்டில் சார்ஜ் போடலாம். நீங்கள் வீட்டில் இருக்கிற நார்மல் கரண்ட்டில் நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னு சொன்னால் 12 ஹவர்லேருந்து 13 ஹவரில் சார்ஜ் ஆகும். நீங்கள் ஓவர் நைட்டில் சார்ஜ் போட்டால் காலையில் சார்ஜ் ஆகிருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு சார்ஜ் ஆகிருக்கும். நீங்கள் டெய்லி ஊருக்குள்ளே நார்மலாக ஓடித்துறதுக்கு பாவிக்கலாம். அதே மாதிரி டெஸ்லாவோட ஹோம் சார்ஜர் இவங்களோட பிஒய்டிலையும் இருக்குது. அது வாங்கலாம்னு சொன்னாங்க. அது பார்த்தீங்கன்னு சொன்னால் 1,50,000 சம்திங் அந்த ரேஞ்சில் இருக்கும். நம்ம இவங்கள்ட்ட ஆர்டர் பண்ணினா அது தருவாங்க. அதை கொண்டு வந்து நீங்கள் வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணலாம். அந்த ஹோம் சார்ஜை ஃபிக்ஸ் பண்ணினா அதில் கிட்டத்தட்ட 3 to 4 ஹவரில் ஃபுல் சார்ஜ் பண்ணலாமா. அப்படி இல்லைன்னு சொன்னால் ஃபாஸ்ட் சார்ஜர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை பூரா நிறைய இடங்களில் வச்சுருக்காங்க. பிஒய்டி டீலர்ஷிப் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையோட எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்துட்டு. அதே மாதிரி இந்த பிஒய்டியை இலங்கைக்கு இம்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜோன் கீல்ஸ் இது ஹோல்டிங் கம்பெனி தான் பிஒய்டியை இலங்கையில் இறக்குறாங்க. அதனால் கீல்ஸோட சூப்பர் மார்க்கெட்டுகளில் இந்த சார்ஜர்ஸ்கள் நிறைய அடிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கிழக்கு வடக்குல எல்லாம் நிறைய கீல் சூப்பர் மார்க்கெட்டை கொண்டு வர போகிறாங்கலாம் புதுசாக. அந்த சூப்பர் மார்க்கெட்டுகள்லையும் இதோட சார்ஜஸையும் சேர்த்து தான் அந்த கீல் சூப்பர் மார்க்கெட் வர மாதிரியும் பேசிக்கொண்டாங்க. இதில் ஹை அண்ட் மாடல் வெஹிக்கிள் எல்லாம் கிட்டத்தட்ட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1000 கிலோமீட்டர்ஸ் per 1 சார்ஜுக்கெல்லாம் ரேஞ்ச் இருக்கிற வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இருக்குது. நான் ட்ரக் கொண்டு கூட பார்த்தேன், அந்த ரேஞ்செலாம் 1000. ப்ளஸ் இதில் இன்னும் 2-3 மாடல்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா. அந்த மாடல்ஸ்களுக்கு நீங்கள் சார்ஜும் பண்ணலாம், ப்ளஸ் பெட்ரோலும் பாவிக்கலாம். ஸோ உங்களுக்கு சார்ஜ் முடிஞ்சுன்னு சொன்னால் பெட்ரோல் அடித்து பெட்ரோலையும் ஓடிக்கொள்ளலாம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே 3 கீ தந்தாங்க. இதே மாதிரி ஃபப் கீ 2 ப்ளஸ் டெஸ்லாவுக்கு இருக்கிற மாதிரி கார்ட் கீ 1 தந்தாங்க. இந்த ஃபப் கீழே லாக் அன்லாக், அடுத்தது பின்னுக்கு அந்த இதை ஓப்பன் பண்ணுறது, அதுக்கு அடுத்தது கேபினை உள்ளுக்கும் இது கூலிங் பண்ணுறதுக்கு. அதாவது நம்ம வெளியில் நின்று இதை ப்ரெஸ் பண்ணி பிடிச்சோம்னு சொன்னால் உள்ளுக்கு ஏசி ஓப்பன் ஆகி அதிகமான ஹீட் டைமில் உள்ளுக்கு இது ஏசியை அதாவது நம்மளோட ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வர மாதிரி அதுக்கும் ஒரு பட்டன் இருக்குது இதில். ப்ளஸ் இவரத்து இருக்கிற இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் ஃபிசிக்கல் கீ வரும். அந்த கீயை வெளியில் போட்டும் இந்த பேட்ரி டவுன் ஆகிட்டுன்னு சொன்னால் ஃபிசிக்கல் கீ மாதிரி வரும். அதையும் போட்டும் நீங்கள் காரை திறக்கலாம். டெஸ்லாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃபீச்சர் இல்லை, கார்ட் மட்டும்தான் ஆப்ஷன். ப்ளஸ் அதுக்கு ஃபப் மாதிரி டெஸ்லாவுக்கு வாங்கணும்னு சொன்னால் நீங்கள் அடிஷனலாக பே பண்ணி வாங்கணும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 கீ தராங்க. காருக்கும் ஜீப்புக்கும் இடையில் நம்ம நம்பர் பிளேட் வரல, இவங்க தந்த கொடை இதுதான் அந்த சார்ஜர். இது எங்களோட சார்ஜர், சார்ஜ் பண்ணலாம் நாங்கள் வாங்கினதுக்கு. அடுத்தது இது
பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வேறு இன்னும் சார்ஜர் உண்டு. இது என்னன்னு சொல்லி போகிறதான் பார்க்கணும். 2 சார்ஜர் வச்சுருக்காங்க. அடுத்தது இதுக்கு கீழேயும் அந்த பிரேக் டவுன் ஆகினா காற்று அடிக்கிறதுக்கு ஒரு சின்ன பம்ப் உண்டு. அடுத்தது இன்னும் 2-3 ரிஃப்ளெக்டிவ் வெஸ்ட், மற்றது அந்த ரிஃப்ளெக்டிவ் அந்த ட்ரையாங்கிள் அது இதெல்லாம் வச்சுருக்காங்க. அடுத்தது டெஸ்லாவில் இருக்கிற மாதிரியே அந்த சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் இதுலேயும் இருக்குது, அடுத்தது ஸ்க்ரீன்லேயும் இருக்குது. அடுத்தது இந்த மிடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே சார்ஜிங் போர்ட்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். 2 சார்ஜிங் போர்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி பின்னுக்கும் USB-Cயும் அடுத்தது மற்ற ரெகுலர் சார்ஜிங் போர்டும் வச்சுருக்காங்க. ப்ளஸ் கப் ஹோல்டரும் இருக்குது. பின்னுக்கு 3 பேர் இருக்கலாம். அடுத்தது ஏசி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இப்படி செஞ்சால் கூடி குறையுது, இது ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறேன். அடுத்தது செட்டிங்ஸில் நிறைய செட்டிங்ஸ் இருக்குது, டெஸ்லா மாதிரி தான். அடுத்தது லைட் கண்ட்ரோல் எல்லாம் இவ்விடத்து தான் இருக்குது. ப்ளஸ் இங்கேயும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போதைக்கு ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் இல்லாமல் இடது பக்கம் சிக்னல்ஸும் வைப்பர் அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுருக்காங்க. வலது பக்கம் டெஸ்லாக்கு இருக்கிற மாதிரி மேலே எடுத்தால் ரிவர்ஸ், கீழே ப்ரெஸ் பண்ணினா டி. அடுத்தது இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்குது, இதை கிளிக் பண்ணினா பார்க்குக்கு போகும். அடுத்தது கீழே இழுத்து பிடிச்சோம்னு சொன்னால் நியூட்ரலுக்கு ஆகும். மற்றது நான் சொன்ன பட்டன் இதுதான். இதை ப்ரெஸ் பண்ணினா கிட்டத்தட்ட டெஸ்லாட ஆட்டோ பைலட் மாதிரி ஆட்டோ பைலட் வந்து வருது, பேசிக் ஆட்டோ பைலட் மாதிரி வருது. இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கேமரா ஓப்பன் ஆகும். அடுத்தது இந்த பட்டன்ஸ் க்ரூஸ் கண்ட்ரோல்ஸோட பட்டன்ஸ். அடுத்தது வால்யூம் கூட்டுற குறைக்கிற, பாட்டு மாற்றுற, மற்றது கால் அட்டன் பண்ணுற எல்லாம் இதில் இருக்குது. அடுத்தது இதில் லைட் கண்ட்ரோல்ஸ், அடுத்தது ஏசி கண்ட்ரோல்ஸ் இதில் இருக்குது. ஏசி ஆஃப் பண்ணலாம், மற்ற விஷயங்கள் இதில் இருக்குது. அதாவது ஹீட் அது இது எல்லா செட்டிங்ஸும் இதில் இருக்குது. மற்ற செட்டிங்ஸோட ஷார்ட்கட் இது. செட்டிங்ஸில் லைட் செட்டிங்ஸ் இதில் இருக்குது. ஹெட் லைட்டோட ஹைட் என்ன மாதிரி இருக்கணும் அது இதெல்லாம் இதில் நீங்கள் கூட்டி குறைக்கலாம். 1 2 3 மிடில் வைப்போம். அடுத்தது லாக்ஸ், சவுண்ட் டிஸ்பிளே, எனர்ஜி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் இருக்குது டெஸ்லாவில் இருக்கிற மாதிரி. அதாவது நீங்கள் எக்ஸலரேட்டர்லேருந்து கால் எடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக பிரேக் பிடிங்க, அந்த பிரேக் இதுக்கு சார்ஜாக மாறும். அடுத்தது நம்ம நிறைய விஷயம் இருக்குது. 3000 கிலோமீட்டர் முடிஞ்சோடனே ஃபஸ்ட் சர்வீஸாம், அது ஃப்ரீயாம். அதுக்கப்புறம் அடுத்த 3000ல் 2வது சர்வீஸ், அதில் லேபர் சார்ஜ் இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு 10,000த்துக்கும் இது சர்வீஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. கார் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓடுறதுக்கு நல்ல சாஃப்டாக இருக்குது. லைக் இதில் டெஸ்லாவில் இருக்கிற மாதிரி இந்த பட்டனை ஜூம் பண்ணுங்க. டெஸ்லாவில் இருக்கிற மாதிரி இந்த பட்டன் இருக்குது. இப்போ நம்ம என்ன ஸ்பீடில் போயிட்டு இருக்கோமோ இந்த 2 வெள்ளை கோடும் தெரியும்னு சொன்னால் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஸ்பீட்லேயே அந்த லேன் அசிஸ்ட் பண்ணி, இங்கே பாருங்கள் நான் காலை எடுத்துட்டேன், கை எடுத்துட்டேன், அந்த ஸ்பீட்லேயே அப்படியே டிரைவ் ஆகிட்டு இருக்குது. இதே சேம் ஃபீச்சர் தான் டெஸ்லாவில் இருக்கிற பேசிக் ஆட்டோ பைலட், அதே மாதிரி டிரைவ் ஆகுது. ஈவன் தோ லைக் வாகனம் எதாச்சும் நான் ஓவர்டேக் பண்ணுறதுக்கு லைக் சிக்னலை போட்டு நான் இங்கால வந்தாலும் திரும்ப அந்த சிக்னலை எடுத்துகிட்டு திரும்ப ரோட்டுக்கு வந்தால் அதே ஆட்டோமேட்டிக்காக திரும்ப டேக் ஓவர் பண்ணி அதே தானாக டிரைவ் பண்ணுது. ஸோ எப்போ இந்த இதோட பேர் வேறு நியூ பேர், இதுக்கு ஆட்டோ பைலட்டில் வேறு நியூ பேர். இதை இல்லாமக்கணும்னு சொன்னால் நீங்கள் பிரேக்கை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் அந்த மூட் இல்லாமல் ஆயிடும். திரும்ப நீங்கள் போடணும்னு சொன்னால் இதை கிளிக் பண்ணி போடலாம்.